இதுக்கு முன்னாடி வந்து ஜிவி பிரகாஷ் நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரு. விஜய்க்கு தலைவாலாம் அவர் தான் பண்ணார். ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது வந்து இது எந்த படத்துலையும் இல்லாத ஒரு அதிகபட்சமான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு இருக்காருல்ல இந்த படத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? அவரும் ஒரு கிட்டத்தட்ட ஃபேன் பாய் மூமெண்ட்ல இருந்தா. இல்லை அதாவது ஆரம்ப காலத்தில் கிரீடம் பண்ணார். 18 வருஷத்துக்கு முன்னாடி கிரீடம் பண்ணார். அது 3ஆம் நாள் படம். அப்போ இருந்த ஜீவிக்கும் இப்போ இருக்கிற ஜீவிக்கும் நிறைய வித்தியாசம். இடையில அவர் கொஞ்ச நாள் வந்து நடுவில் பக்கத்தை காண மாதிரி கொஞ்சம் நடிகர் ஆகிட்டார். நடிகர் ஆகிட்டு என்ன பண்ணார்னா மியூசிக் சைடில் கொஞ்சம் லேசியாக இருந்துட்டாரு. செலக்டடான மூவிஸ் தான் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ இப்போ என்ன பண்ணுறாருன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் நடிப்போம், மீதி ஃபுல்லாகவே வந்து மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போ இந்த படம் வந்தவொடனே இது அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. ரெண்டாவது அவருக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த மாதிரி மெலடியாக பண்ணுவார், கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ஃபிட் ஆவாரன்ற ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த படத்தில் நான் ரீஎன்ட்ரி வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். பட் அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணியிருக்கேன். இந்த 2-3 பர்பஸ் அவருக்கு சேர்ந்து இந்த படத்தில் வருது. அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்துறாரு. ரெண்டாவது அவரும் ஒரு அஜித் ரசிகராக தான் இருக்கிறார்.